உடம்புக்கு ஏதாவதுன்னா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம், ஸ்கின்னுக்கு ஏதாவதுன்னா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்கலாம், பல்லுக்கு ஏதாவதுன்னா ஒரு டென்டிஸ்ட் கிட்ட கேட்கலாம், ஹேருக்கு ஏதாவதுன்னா யார்கிட்ட கேட்குங்கிற ஒரு கொஸ்டினே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு கொஸ்டின். அப்புறம் இருக்கிற எல்லா மீடியாஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஃபோர் ஃபோட்டோ ஒரு ஆஃப்டர் ஃபோட்டோ, ஹேர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹேர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம். இப்போ அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ணலாம், அறுவை சிகிச்சையோடு பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு, சர்ஜிக்கல் நான் சர்ஜிக்கல் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சர்ஜிக்கல்னால பின் விளைவுகள் பக்க விளைவுகள் ஏதாவது வருமா, நான் சர்ஜிக்கல்னால பக்க விளைவுகள் ஏதாவது வருமா? பட் I think, I don't know, after that he lost interest, and in that process I started gaining interest in the system, and Dilip said, why don't you try it out actually, right? So I just fixed it and shown, WhatsApp to all my friends, and they're all liking it actually. அந்த மாதிரி. So normally ஒரு 2 years அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு ஹேர் சிஸ்டம். நிறைய பேர் 3 years யூஸ் பண்றவங்க இருக்காங்க, கொஞ்சம் பேர் 5 months 6 months 7 monthsல சேஞ்ச் பண்ணவங்க இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஹெட்ஸோட ஒரு டாக் ஷோக்கு உங்களுக்கு மறுபடியும் வர வைக்கிறேன். நமக்கு ஆள் பாதி ஆடை பாதின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் ஆளுக்கு முதல்ல இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயம் என்னென்னா தலையில் முடி இருக்கிறது தான். அதை பற்றி தான் இப்போ நிறைய விதமான பேச்சுகள் வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுந்த நபரை தான் நம்ம இப்போ இந்த தடவை நம்மளோட ஸ்டூடியோக்கு வந்திருக்காரு. மிஸ்டர் திலீப் மோகன். இவர் மிஸ்டர் ஃப்ரம் ஹெட்ஸ் ஹேர் ஃபிக்ஸிங் சென்டர் அப்படிங்கிற இதிலிருந்து வந்திருக்காரு. ஹெட்ஸ் ஹேர் ஃபிக்ஸிங் சென்டர் 28 அவுட்லெட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு மோர் தேன் 50,000 வாடிக்கையாளர்கள் ரெகுலராக இவங்ககிட்ட ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம இவங்ககிட்ட கேட்குறக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்குது. ஹேர் ஃபிக்ஸிங்னா என்னது, நமக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்னது, எது நல்லது, இதை பற்றியெல்லாம் முதல்ல அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ எல்லோரும் யூடியூப்பை பார்க்குறோம், வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறோம். நமக்கு ஒரு கஸ்டமராக நம்ம ஹேர் ஃபிக்ஸிங் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு நல்லா தெரியும், நமக்கு ஒரு விதமான என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு வாடிக்கையாளராக ஹேர் ஃபிக்ஸிங் சென்டருக்கு நாங்கள் வரும்போது நீங்கள் என்ன விதமான பதிலாக கொடுப்பீங்க சார்? தேங்க்யூ மிஸ்டர் மகேஷ், ரொம்ப அருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. கரெக்டு தான் நீங்கள் கேட்ட கேள்வி. இப்போது உடம்புக்கு ஏதாவதுன்னா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம், ஸ்கின்னுக்கு ஏதாவதுன்னா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்கலாம், பல்லுக்கு ஏதாவதுன்னா ஒரு டென்டிஸ்ட் கிட்ட கேட்கலாம், ஹேருக்கு ஏதாவதுன்னா யார்கிட்ட கேட்குங்கிற ஒரு கொஸ்டினே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு கொஸ்டின். அதுவும் வந்து சோஷியல் மீடியா அப்புறம் இருக்கிற எல்லா மீடியாஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஃபோர் ஃபோட்டோ ஒரு ஆஃப்டர் ஃபோட்டோ, ஹேர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹேர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம். அதுவே வந்து அது பார்த்தாலே வந்து இப்போ நிறைய பேருக்கு பயம். என்னென்னா ஆயில் யூஸ் பண்ணி ஹேர் வருதா, இல்லை ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணிட்டு வருதா, டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜிக்கலாக ஏதாவது பண்ணுமா, இல்லாட்டி விக் மாதிரி ஏதாவது போட்டுக்கணுமா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கஸ்டமர் மத்தியில். ஸோ இன்னைக்கு நாம பேச போகிற விஷயமே அதுதான். ஹெட்ஸ் ஹேர் ஃபிக்ஸிங் லாஸ்ட் 15 இயர்ஸாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட்டில். இதுக்கு சரியான ஒரு கரெக்ட் ஸ்டோரி என்ன, ஒரு ட்ரூ ஸ்டோரி என்ன இருக்கு பின்னாடி, இதுதான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஸோ நீங்க கேட்டது, ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். நிறைய டவுட்ஸ், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸாக தான் வருவாங்க. யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு கரெக்டா இருக்கா, ஸ்டடியா இருக்கா, இல்லாட்டி யாராவது பண்றவங்களை பார்த்துருக்காங்களா ரியல் டைமா, அந்த மாதிரி எல்லாம் டவுட்டோட தான் வருவாங்க. ஸோ நாங்க என்ன பண்ண போறோம்னா, we will explain them. அவங்களுடைய நீடை வந்து ஐடென்டிஃபை பண்ணி முதல்ல அவங்க ஏஜ் என்ன, ஓகே அவங்க எதுக்காக இந்த ஹேர் ஃபிக்ஸிங் பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே இந்த மாதிரி ஒரு ஹேர் ஃபிக்ஸிங் பண்ண. ஏன்னா ஹெட்ஸ் ஹேர் ஃபிக்ஸிங் வந்து எக்ஸ்க்ளூசிவா ஒரு நான் சர்ஜிக்கல் ஹேர் ஃபிக்ஸிங் கம்பெனி. சர்ஜரி முகாந்திரமா எதுவும் பண்றது இல்லை. நாங்கள் we don't do anything on this, so we don't need any doctors or dermatologists. Of course we need some advices. நமக்கு வந்து அட்வைஸ் தேவைப்படும், அதனால ஒரு அட்வைஸ் கமிட்டியை வச்சிருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை விட்டீங்கன்னா there is nothing surgically done, invasive procedure எதுவுமே இல்லை. That is the first thing. So non surgical hair fixing ல எதெல்லாம் மெத்தட்ஸ், என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு, அதை வச்சு நாம எவ்வளவு நேச்சுரலா அவங்களுக்கு பண்ண போறோம், அதை பத்தி தான் நாம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ சார், ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ்.
இப்போ அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ணலாம், அறுவை சிகிச்சையோடு பண்ணலாம் அப்படின்னு 2 சர்ஜிக்கல் நான் சர்ஜிக்கல் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சர்ஜிக்கல்னால பின் விளைவுகள் பக்க விளைவுகள் ஏதாவது வருமா, நான் சர்ஜிக்கல்னால பக்க விளைவுகள் ஏதாவது வருமா, 2ல் எது நல்லது? இதுதான் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். அதுக்கு உங்களுடைய பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஹெட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இதை பற்றி ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேரை மீட் பண்ணி நாம் எப்படி ஒரு சொல்யூஷன் ப்ராப்பராக டெவலப் பண்ணி எடுத்துறோம்னா, ஹேர் ஃபிக்ஸிங் பெர்மனெண்ட்டாக பண்ணவங்களும் இந்த டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி அப்புறம் நான் சர்ஜிக்கலாக பண்ணவங்களோடையும் பேசி அவங்களுடைய ஃபீட்பேக் எடுத்து அவங்க எப்படி இதை பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டு தான் நாம தட்ஸ் ஹவ் வி ஐடென்டிஃபைடு. இப்போ 15 இயர்ஸாக வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கிறோங்கிற காரணத்தினால நிறைய பேர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைச்சது, இவ்வளவு இதோடைய ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ வி கேன் ஓவராலாக எவாலுவேட் பண்ணீங்கன்னா இப்போ இவ்வளோ பேர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணவங்களுடைய ஃபீட்பேக் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 20% ரிசல்ட் கிடைச்சதுன்னா ஈவன் வி வுட் ஹவ் அடாப்டட் திஸ் மெத்தட். இந்த மெத்தடை வந்து இந்த சர்ஜிக்கல் மெத்தடை வந்து நாங்களும் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், அதோடைய ராங் ஃபீட்பேக்ஸ், அதனால we didn't adopt it. But I cannot say any comments on it. இப்போ வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது இது தப்பு, அது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எதை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது. பட் ஃப்ரம் அன் ஓவரால் ஃபீட்பேக் இதுதான் நம்மளுடைய ரிவ்யூ கிடைச்சிருக்கு. சர்ஜிக்கல் சைடு நான் சர்ஜிக்கல் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பியூரா ஒரு 80% to 90% ரிட்டென்ஷனே இருக்கு. கஸ்டமர் யூஸ் பண்றவங்க திருப்பியும் மறுபடியும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 15 இயர்ஸா. ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து இட் மேக்ஸ் வெரி கிளியர் தட் நான் சர்ஜிக்கல் சைடு வந்து பெட்டர்ங்கிற ஒரு ப்ரூஃப் வருது. ஸோ வென் வி டாக் அபவுட் நான் சர்ஜிக்கல், இதுல வந்து இந்த பாண்டிங் வீவிங் மெத்தட்ஸ் அதெல்லாம் அதில் பற்றி நாம் பேச போறோம். பட் வென் வி ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் இட், இந்த சர்ஜிக்கல் சைடு better to keep it away because we always recommend health வந்து first priority கொடுக்கணும். Beauty is your second priority. அது எப்பவுமே ஹெட்ஸ்ல நாங்க விளக்கமா கஸ்டமருக்கே சொல்லி கொடுப்போம். நல்லது சார், நல்லா சொன்னீங்க. ஒரு ஹெல்த்துக்கு வேண்டி நம்மளுடைய பியூட்டியை வந்து இது பண்ண முடியாதுங்கிறது நல்லா கிளியரா சொன்னீங்க. Hair loss? Heads Hair Fixing. Fix your hair back. Permanent natural hair. ஆனால் இப்போ நீங்கள் நான் சர்ஜிக்கல் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சர்ஜிக்கல்னால் அதில் என்னெல்லாம் டைப் இருக்குது, இதில் ஏதாவது பக்க விளைவு இது இருக்கா என்ன, இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நான் சர்ஜிக்கல்லே வந்து ஹேர் வீவிங், ஹேர் பாண்டிங் சொல்லி 2 மெத்தட்ஸ் இருக்கு. அதில் இந்த ஹேர் வீவிங்கும் ஹேர் பாண்டிங்கும் அந்த கஸ்டமர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி அது அவங்களுக்கு உதவுற மாதிரி அவங்க மெத்தட் ஆஃப் லிவிங், அவங்க என்ன பண்ணுறாங்க, வாட் இஸ் தேர் ஜாப், அதெல்லாம் பொறுத்த மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரொம்ப ஏரோபிக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஜிம்மிங் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க அவங்களுக்கு நாம நான் சர்ஜிக்கல் வீவிங் we will recommend. அதுக்கே வந்து மைக்ரோ ரிங் வீவிங்ஸ்னு சொல்லி குறிப்பிட்ட டெக்னிக்ஸே இருக்கு. ஸோ வித்தவுட் சர்ஜரிஸ் we can do this micro ring weaving. அதே வந்து பாண்டிங், பெர்மனன்ட் பாண்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து கிளினிக்கல் adhesives, கிளினிக்கல் டேப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் சர்ஜிக்கலா பாண்ட் பண்ற மாதிரி சிஸ்டம். ஸோ இந்த நான் சர்ஜிக்கல்ல பெர்மனண்டா ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய 2 டைப்ஸ் தான் இந்த பாண்டிங் அண்ட் வீவிங். இதுலயே வந்து ரிமூவபிள் சிஸ்டம்ஸ் கூட இருக்கு. இப்போ கொஞ்சம் ஏஜ்னானவங்க பெர்மனண்டா அதை எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணி தூங்குறது டைம்லயும் ஃபிக்ஸ் பண்றது 24/7 வித்தவுட் ரிமூவிங் அப்படி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு பிடிக்காது அவ்வளவு. யாருக்கு ஒரு 40 இயர்ஸ் பிளஸ் வயசானவங்க. So they want it to be used it like a specs, இல்லாட்டி ஒரு கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும். So there is a provision for that also. இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் லாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றது, அது அவங்களே வந்து they can remove it and keep. But most of the people, 90% of the people வந்து ஒரு 20 years to 40 years of customer range வர அந்த மேக்ஸிமம் செக்மெண்ட் வந்து அவங்க யூஸ் பண்றது பாண்டிங்கிற சிஸ்டம் தான். பாண்டிங்னா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணி பெர்மனண்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு மந்த்லி ஒன்ஸ் ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி நம்ம கிட்ட திருப்பி வர மாதிரி. ஓகே சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. எனக்கு அடுத்த கேள்வி, இது வந்து இப்போ மெயினாக நம்ம ஆண்களுக்கு தான் சொல்லிட்டு வரோம். பெண்களுக்கு இது மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா நிறைய பெண்களுக்கு முடியுடைய
அடர்த்தி கம்மியாக இருக்குது, அவங்களுடைய இது சைஸ் சின்னதாக இருக்குன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு விழாக்களுக்கு போகிறோம், அப்போ இந்த சௌரி மாதிரி என்னலாமோ வச்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்னாவது உங்கள் இதில் ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? 100%. இது வந்து இப்போ நீங்க சௌரின்னு சொன்ன போது தான் எனக்கு இந்த நார்மலி இது எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க, இந்த ஹேர் சிஸ்டம்ங்கிறது விக் மாதிரி ஒரு ஐட்டம் திங்க் பண்ணுவாங்க. லேடிஸுக்கு ஆஃப்கோர்ஸ் லேடிஸுக்கு சர்வீசஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நாம சொன்ன எல்லா சர்வீசஸுமே லேடிஸுக்கும் இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா மேக்ஸிமம் நம்ம மெயில் பேட்டர்ன் பால்ட்னஸ்ங்கிற ஒரு டேர்மே இருக்கு, ஒரு டெர்மினாலஜி இருக்கு. ஏன்னா மெயிலுக்கு தான் பால்ட்னஸ் வருங்கிற ஒரு டெர்மினாலஜி, அதே ராங். ஏன்னா இட்ஸ் லைக் ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் ஆல்சோ பீன் சீன் லாட் ஆஃப் டைம்ஸ். அப்போ அந்த டைம்ல நாம வந்து என்ன பண்றோம், இந்த லேடிஸுக்கு தகுந்த மாதிரி பேச்சஸ் ஹேர் சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து க்ளோஷர்ஸ், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஹேர் சிஸ்டம்ஸ் சொல்லி விதவிதமாக டைப்ல ரெடி பண்ணி தயாரிச்சு அவங்களுக்கு 100% கஸ்டமைஸ்டா கொடுக்குறோம். ஹேர் எக்ஸ்டென்ஷன்னா வால்யூமைசர்ஸ். இப்போ வந்து நமக்கு நிலவில் இருக்கிற வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 கிராம்ஸ் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு 50 கிராம்ஸ் ஏற்றணும்னு வச்சுக்கோங்க. we can even do it permanently or removable type. அது பெர்மனண்டா பண்றது வந்து அட்வான்ஸ்டு ஐடிப் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பியூர்லி நான் சர்ஜிக்கல், ரொம்ப சேஃபா பண்ணிக்கலாம். வால்யூமைசர்ஸ் ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணி லென்த் கூட கொஞ்சம் ஒரு 4-5 inches ஜாஸ்தி பண்ணோம்னா we can improve the length. So this is going to be revolutionized. இப்போ வந்து இனிமே வந்து ரொம்ப ரெவல்யூஷனைஸ் ஆகி இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகும்போது நீங்க கேட்ட மாதிரி, இப்போ நாம பார்ட்டிக்கு போறோம், நாம ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஓகே, அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலர் போடணும்னு வச்சுக்கோங்க. அந்த கலரை வந்து நம்ம ஒரிஜினல் ஹேர்ல பண்ணோம்னா அமோனியா கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாகி நமக்கே தெரியும் அந்த கலர் ஹேர் டெக்ஸ்டரே வர ஸ்பாயில் ஆயிடும். பட் when it comes to hair extension, நீங்க வந்து ஐடிப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் வெரி சேஃப். நீங்க வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து பெர்மனண்டாவோ ரிமூவபிளாவோ வச்சுக்கலாம். ஆனா தட் இஸ் an additional thing தான். உங்க ஹேருக்கு எதுவும் ஸ்பாயிலே ஆகாம அது தனியா பாத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலர் போடலாம். ஸோ இட் பிகம்ஸ் லைக் வெரி பெப்பி. அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனுக்கு இந்த ஹேர் சிஸ்டமே போயிட்டு இருக்கு. கரெக்டாக சொன்னீங்க சார். முடியல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நேச்சுரலான இயற்கையான ஒரு கூந்தல் வைக்க முடியும் அப்படின்னா அதை விட நல்ல விஷயம் இருக்கவே முடியாது. அதை நான் அக்ரி பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு மெயினான கொஸ்டின், இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா? இது என்ன பண்ணணும், மெயின்டைன் ஏதாவது பண்ண வேண்டியிருக்குமா? இதை எப்படி பராமரிக்கிறது? இது எப்படி ரொம்ப நாளைக்கு நம்ம தலையில் வச்சுட்டு இருக்க முடியுமா? இதை பற்றியும் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்கள். கரெக்டான கொஸ்டின் தான். நிறைய பேருக்கு அந்த மாதிரி டவுட் இருக்கு. நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட முதல்ல இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், என்ன பண்ண வேணும்ங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்டாக விளக்கமாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எல்லா சென்டர்லையும் சொல்லிக் கொடுப்போம். அது வந்து மெயின்டெனன்ஸ் இன்வால்வ் ஆன ஒரு அஃபேர். அப்போ இப்போ நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் உங்ககிட்ட வரணுமா? இப்போ பெர்மனண்டான எதை போட்டாலும், நம்ம இப்போ ஷர்ட் வந்து பெர்மனண்டா ஒரு 1 month கண்டினியூஸா போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள நம்ம ஸ்வெட் அக்குமுலேஷன் அது இதெல்லாம் வந்துடும். இந்த ஹேர் சிஸ்டம் உடைய பேஸ் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மெட்டீரியல். அதனால அதுக்குள்ள தண்ணி போயிடும், வெளியே வந்துடும். இப்போ நம்ம டீப் வாட்டர் ஸ்விம்மிங் போறோம், இதை வச்சுட்டு நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கோம். டீப் வாட்டர் ஸ்விம்மிங் போனோம்னா அந்த ஸ்விம்மிங் போகும்போது உள்ள தண்ணி போயிடும், வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் ஏரும், உள்ள போயிடும், ஸ்வெட் வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, அதை வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? கண்டிஷனர்ஸ், மேக்ஸிமம் கண்டிஷனர் பேஸ்டான ஷாம்பூ, மைல்டு டிட்டர்ஜென்ட் பேஸ்டு ஷாம்பூஸ், கண்டிஷனர் பேஸ்டான கண்டிஷனிங் பண்ணிக்கணும் இந்த ஹேரை வந்து. அதுக்கு மேல இதை மெயின்டைன் பண்ண வேண்டியது, தண்ணி கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு கண்டினியூஸா வாஷ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டஃப் இல்லை இது. இப்போ நிறைய பேருக்கு வந்து டெய்லி ஒன்ஸ் ஹெட் பாத் எடுக்கணும், இல்லாட்டி ட்வைஸ் ஹெட் பாத் எடுக்கணும். அதுல எல்லாம் கொஞ்சம் நாம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நேச்சுரல் ஹேர் கூட நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் ஹார்ட் வாட்டர், அந்த சாஃப்ட் வாட்டரை யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த லைஃப் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். அது அப்படி பண்ணுங்கிறது இல்லை, பண்ணா யூ வில் கெட் மோர் லைஃப் அந்த மாதிரி. ஸோ நார்மலி ஒரு 2 years அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு ஹேர் சிஸ்டம். நிறைய பேர் 3 years யூஸ் பண்றவங்க இருக்காங்க, கொஞ்சம் பேர் 5 months, 6 months, 7 monthsல சேஞ்ச் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் யூசேஜ். ஓகே, how much does the cost is involved? அது வந்து நமக்கு கரெக்டா சொல்ல போனீங்கன்னா 10,000ல இருந்து 70,000 வரைக்கும் பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆவரேஜ் நேச்சுரலா அந்த ஹேர் ஃபிக்சிங் பண்ணோம்னா
ஒரு 25,000 to 35,000 இருந்துச்சுன்னா ரொம்ப நேச்சுரலா ஒரு நேச்சுரல் ஹேரை யூஸ் பண்ணியே ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் லைக் இப்போ மார்க்கெட்ல சொல்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஹைப் பண்ணி lakhs of rupees செலவாகும், 2 lakhs 3 lakhs அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஜெனுவினா இந்தியன் மார்க்கெட்ல நாம இந்தியனைஸ்டா ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி லாஸ்ட் 15 years ஹெட்ஸ் ஹேர் ஃபிக்ஸிங் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில், கோயம்புத்தூர்ல, ஹொசூர்ல, கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு 11-12 பிரான்ச்சஸ், த்ரூ அவுட் இந்தியா 28, துபாயில சென்டர் இருக்கு. இங்க எல்லாமே நம்ம கன்சிஸ்டண்டா கான்ஸ்டன்டா ஒரு பிரைஸ் வச்சிருக்கோம். So we don't have like different price ranges for different walks of people. அந்த மாதிரி இல்ல. இப்போ அவங்களுக்கு நேச்சுரலா ஒன்று பண்ணீங்கன்னா they have even option from 10,000 to 75,000 rupees அந்த ஆப்ஷனே இருக்கு. அதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா அதோடைய லேஸ், அந்த ஹேர் குவாலிட்டி அதுல எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஆனா we would always recommend அந்த நல்ல குவாலிட்டியில ஒன்று பண்ணீங்கன்னா you need to spend about 25,000 to 35,000 rupees. அவ்வளவுதான் அதோடைய எக்ஸ்பென்சஸ். அண்ட் மந்த்லி வந்து நாம வந்து if we are going for a salon ன்னு வச்சுக்கோங்க, அங்க போனீங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது இது எங்க நேச்சுரல் ஹேர் இருக்கு எங்க பேஸ்ட் ஹேர் இருக்கு. ஏன்னா குறிப்பிட்ட அந்த ஏரியால மட்டும்தான் நாம ஃபிக்ஸ் பண்ணுவோம். எங்க ஹேர் லாஸ் ஆயிருக்கு அந்த ஏரியால மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது இது நேச்சுரல் ஹேர் இந்த ஹேர் வித்தியாசமே அவங்களுக்கு அடையாளம் தெரியாது யாருக்கு, இந்த சலூன்காரனுக்கு. ஸோ ஹீ மைட் கட் எவ்ரி திங் டுகெதர். ஸோ வி வுட் ரெக்கமெண்ட் அவங்க நம்ம கிட்ட திருப்பி வந்து நிறைய சென்டர்ஸ் வச்சிருக்கோம். they can come back to us and we provide that saloon service also for our customers. அதே சேர்த்து நாம கொடுக்குறோம். கரெக்ட் சார். நம்ம சலூனுக்கு போகிறதுக்கு பதிலாக ஹெட்ஸ் ஹேர் ஃபிக்ஸிங்கில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் தலைமுடின்னு சொன்னீங்க. ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. உங்களுடைய எங்களுடைய கேள்விகள் சந்தேகத்துக்கெல்லாம் நல்ல விளக்கமான பதில் சொன்னீங்க. ஹெட்ஸ் ஹேர் ஃபிக்ஸிங் ஸ்டூடியோ வந்து 28 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. அது இல்லாமல் UAE அப்படின்னு நிறையா எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய சிஸ்டம்ஸ் எல்லாம் ரொம்பவுமே மார்க்கெட்டில் ஈஸி அவைலபிள் அண்ட் அவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும்னா ஹெட்ஸ் ஹேர் ஃபிக்ஸிங் ஸ்டூடியோங்கிற யூடியூப் வீடியோவில் பாருங்கள். ஃப்ரீயாக ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். நேரில் வந்து உங்களுடைய சந்தேகங்களை மறுபடியும் தீர்த்துக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சார்பாக வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ.